மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சமவேளைக்கு சம ஊதியத்தை வலியுறுத்தி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தொடக்க கல்வி இயக்குநரோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், என்ன நடக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் 11வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை பொறுத்தவரையிலே ஆசிரியர்கள் தொடர்ந்து இன்றைய தினம் பள்ளிகள் திறக்கப்பட்டிருந்தாலும் கூட பள்ளிகளை புறக்கணித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சுமார் 20,000 பேர் அவர்கள் தாங்கள் ஊதிய முரண்பாடு காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இந்த ஊதிய முரண்பாட்டை களையும் வரை நாங்கள் பள்ளிகளுக்கு செல்ல மாட்டோம், வகுப்புகளுக்கு செல்லாமல் பள்ளி புறக்கணிப்பு போராட்டத்தையும் நடத்துகிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தமிழ்நாடு முழுவதும் சுமார் 12-13 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பெரும்பாலான பள்ளிகளில் இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இன்றைய தினம் செல்லாத காரணத்தால் பல மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த போராட்டம் இதற்கு மேலும் நீடிக்க கூடாது என்பதற்காக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் அழைத்து தற்போது இடைநிலை ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை இன்னொரு அரை மணி நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் முக்கியமான நோக்கம் என்பது உடனடியாக ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு நீங்கள் பள்ளிகளுக்கு வகுப்பறைகளுக்கு புறப்பட வேண்டும், பாடம் நடத்த வேண்டும் என்பதுதான் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடைய எண்ணமாக இருக்கின்றது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய உத்தரவின் பேரிலே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு முன்னால் இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், எங்களது ஊதிய முரண்பாட்டை களைகிறோம் என்ற ஒற்றை வாக்குறுதியை தவிர மற்ற எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. காரணம், 4.5 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து காத்திருந்து விட்டோம். எனவே எங்களுக்கு திமுக அரசு கொடுத்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கிறார்கள். முடிந்த பிறகுதான் இந்த போராட்டம் தொடருமா அல்லது கைவிடப்படுமா என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.